பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவருமே செல்வம், பொருள் இவற்றிலே தேவை உடையவர்களாக இருக்கின்றோம். எல்லாருக்குமே செல்வம் தேவைப்படுகிறது. அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கிறதா? ஓதக்கூடிய ஆயத்து இருக்குதான்னு சொன்னால், மிக சிறந்த எளிமையான வழிமுறை என்னென்னா, நீங்கள் காலையிலேயோ மாலையிலேயோ ஒதுவுடன் சிறந்தது, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பு ரொம்ப சிறந்தது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூறாவை சூரத்துல் இக்லாஸ் 200 தடவை ஓத வேண்டும். 200 தடவை ஓதிவிட்டு சலவாத்து முன்பின் சலவாத்து 11 தடவை ஓதணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 11 தடவை சலவாத்து, முடிக்கும் போது 11 தடவை சலவாத்து, ஓதி முடித்த பின்பு 200 டைம்ஸ் ஓதி முடித்த பிறகு, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு எனக்கு செல்வத்திலே பரக்கத் செய்வாயாக, ரிஸ்கிலே பரக்கத் செய்வான்னு துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அது 7 தடவை துவா செஞ்சுடுங்க. வாய்ப்பு இருந்தால் காலை மாலை ஓதிட்டு வாங்க. இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், தொடர்ந்து நீங்கள் 40 நாள் ஓதிட்டு வரும்பொழுது, 40 நாள் அதிகம், உங்களுக்கு ரிஸ்குடைய வாசல் திறக்கப்படுவதை பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். சாதாரணமாக இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுனா 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன் ஒரு நன்மை கிடைக்கும். 10 தடவை ஓதுனா சொர்க்கத்திலே மாளிகை கட்டப்படும். அவ்வளவு அல்லாஹ்வுக்கு ஓப்பான ஒரு சூறா. 3 தடவை ஓதுனா குர்ஆன் ஓதுனா நன்மை கிடைக்கும். ஏன்னா குர்ஆனில் 3ல் ஒரு பகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு இடத்தில் நபி சொன்னாங்க, யார் 10 தடவை ஓதுறாங்களோ சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும். இப்போ நீங்கள் 200 தடவை ஓதும் பொழுது அதனுடைய பரக்கத் மறுமையில் எல்லாம் கிடைக்கும். 200 தடவை ஓதுங்கன்னு சொன்னால் 20 மாளிகைகள் நபியுடைய ஹதீஸ் படி. அதே மாதிரி சூரா 66 தடவை ஓதுன சூரா நன்மை ஓதுன குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய பரக்கத் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலும் கிடைக்கும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதை நம்ம ஓதி நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து பரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அவங்க டெய்லி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி 200 தடவை ஓதுவாங்க. 5 அப்போனா 5 200 1000 தடவை. ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னால் அவங்க 21 தடவை ஓதிட்டு அந்த தேவை விஷயமாக போனாங்கன்னா அது அப்படி நடக்கிறத பார்க்குறாங்க. என்ன தேவை எல்லாம் நேரத்தை கொடுக்கின்றாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. 1000 தடவைங்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம எல்லோரும் அந்த வாய்ப்பு குறைவு. குறைஞ்சபட்சம் 200 தடவை அல்லது காலை மாலை 200 400 தடவை ஓதிட்டு வந்தோம்னா, தொடர்ந்து கொஞ்சமாக செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் செஞ்சு விடுறது அது சரியில்லை. அல்லாஹ்வுக்கு ஒப்பான அவங்க என்ன சொன்னால், குறைவாக செஞ்சாலும் தொடர்ந்து செய்வது. அதனால தான் நம்ம குறைவாக செய்வோம், ஆனால் தொடர்ந்து செய்வோம். 200ங்கிறது குறைவு கிடையாது, மிக பெருசு. ஆனால் 1000க்கு விட 200 குறைச்சி தானே. நீங்கள் சொன்னால் 200 தடவை எப்படியாவது நீங்கள் ஓதி பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி மறுமையிலையும் கிடைக்கும், இம்மையிலும் கிடைக்கும். அதே சமயத்தில் 5 நேர தொழுகை அது ரொம்ப அவசியம். எந்த காரணத்தையும் கூட தொழுகை விட்டுறாதீங்க. அல்லாஹ்வுடைய கடமையை நீங்கள் செஞ்சுட்டு தான் கேட்கணும், ஓகேங்களா? ஆகவே 5 நேர தொழுகை உங்களுடைய வாழ்க்கையை தொழுது கொள்ளுங்கள். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவாபின் தொழுகை முடிஞ்சால் தொழுதுருங்க. அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. தீமையான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சூதாடுறது, செய்வனை செய்கிறது, மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது, மற்றவர்கள் திட்டுவது, குறை கூறுவது, புறம் பேசுவது, வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, இதெல்லாம் பாவமான காரியங்கள். இதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்முடைய நன்மையெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி நன்மையை செய்து தீமை விட்டு தவிர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சிறப்பு என்ன சொன்னால், நன்மையை மக்களுக்கு நீங்கள் ஏவிக்கொண்டு இருப்பது, நன்மை ஏவி தீமை தடுப்பது. நீங்கள் நன்மையை செய்யணும், தீமையை தவிர்த்து கொள்ள வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். நபிசா சொன்னாங்க, நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ எப்படி நன்மை ஏவி தீமை தடுக்கிறது? இப்போ இந்த வீடியோவில் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கனால இதை நீங்கள் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணாவே அந்த பாக்கியம் கிடச்சி போயிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய வீடியோ உடனடி கிடைக்க உதவி செய்யுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.